நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா? அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி. சார், ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இது நாள் வரல 9ல் இருந்தார், இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசிநாதனோடு இணைவு. இந்த மாதம் நிச்சயமாக துலாம் ராசிக்கு நல்ல பணவரவு, தனவரவு இருக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் பணங்காசு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நன்மையை பெறுவீர்கள். துலாம் ராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பணங்காசு கொடுத்து உதவி செஞ்சுருப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஒரு வழி காமிச்சிருக்கலாம், ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வாய் திறந்து கேட்காமலேயே அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். அப்போ அதெல்லாம் நீங்கள் நிலுவையில் வைத்திருப்பீர்களே, ஆனால் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய நேரம். ஏன்னா துலாம் ராசிக்கு 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கிரன். மெயினாக பணம் வருமானம். இந்த 30 நாளும் துலாம் ராசிக்கு நல்ல பணம், வருமானம் இருக்கும். மெயினாக உங்கள் கஷ்டங்கள் குறையும், கஷ்ட நஷ்டங்கள் குறையும். நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் தொழில் கஷ்டங்களோ தொழில் நஷ்டங்களோ இருக்குமே, ஆனால் அந்த தொழில் கஷ்ட நஷ்டங்கள் குறையும். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி என்பர்களே, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, அங்கே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அளவுக்கு மீறி ஒரு சீட்டு பிடிச்சி ஏமாந்துருக்கலாம், ஒரு ஃபண்டு நடத்தி ஏமாந்துருக்கலாம், அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதில் ஏமாந்துருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், ஆன்லைன் கேமில், கிரிப்டோ கரன்சி. மெயினாக ஏன்னா இந்த குரு சுக்கிரன், அதாவது சுக்கிரனுடைய ராசி, இந்த ரிஷபம், மிதுனம், துலாம், தனுசு, இவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விடக்கூடியவர்கள். இவங்களுக்கு கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அதே இடத்துல அவங்க சூப்பராக சம்பாதிப்பாங்க. இதுதான் சாமி நான் சம்பாதிச்சேன், இதில் தான் நான் வாழ்ந்தேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சதெல்லாம் குறையுது, ஷேர் மார்க்கெட்டில் தான் நான் அதிகமாக சம்பாதிச்சேன்னு இந்த 4 ராசி தான் சொல்லுவாங்க. இதே 4 ராசி தான் கிரக அமைப்புகள் சரியான நேரத்தில் முதலீடு செய்யாமல், கிரக அமைப்பு சரியில்லாத நேரத்தில் செஞ்சாங்கன்னா மொத்தத்தையும் எழுந்துருவாங்க. அப்போ ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் செய்யக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், பில்டர்ஸு, அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஹெச்ஆர்என்சி, கோவில் பணியாளர்கள், திருக்கோவில் பணியாளர்கள், அங்கே ஜாபில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை சிறப்பாக நல்ல பதவி, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது, மன மகிழ்ச்சியை தரப்போது, உங்களை ஒரு நல்ல சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கால நேரம் நெருங்குகிறது எனதனமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம். அவனை அடுத்து என்ன படிக்க வைக்கிறது, பசங்களை எப்படி கொண்டு போகலாம், என்ன ஷேப்பாக கொண்டு வரலாம், டிவைனாக என்ன பண்ணலாம், சரி அவன் அடங்க மாட்டான், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், அவன் மாட்டான், அது பசங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், அல்லது மெயினாக வருமான தேவைகளாக இருக்கலாம், இல்லை வருமான தடையாக இருக்கலாம். நல்ல இன்கம் வந்துக்கிட்டே இருந்தது, இப்போ இன்கம் ஸ்டாப் ஆகிடுச்சு, வேலை போயிடுச்சு, பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் கொடுத்துட்டேன்,
அப்போ வருமான தடையாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு திரும்பவும் வேலை கிடைக்கணும் அந்த மாதிரியாக இருக்கலாம். அப்போ வேலை வாய்ப்பு, வருமானம் அதிகரிக்கக்கூடிய தருணம், இதுதான் முக்கியம். இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும், இன்கம் நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே சமயத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். குரு சுக்கிரன் இல்லை, நல்ல பண தட்டுப்பாடுகள் நீங்களாம். நீங்கள் கேட்ட இடத்துல லோன் அப்டேட் ஆகலாம். நான் லோன் கேட்டிருக்கேன், கொஞ்சம் அதை நான் டாப்அப் பண்ணுறேன். லோன் டாப்அப் பண்ணணும் சமயபுதர், இத்தனை கோடி கேட்டிருக்கேன், ஒரு 5 கோடி கேட்டிருக்கேன், ஒரு 13 கோடி கேட்டிருக்கேன். ஸோ லோன் டாப்அப் பண்ணுறது, அல்லது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, அதை வச்சு எல்லா கடனையும் ஒன்றா கேட்ட ஒரு இடத்த விற்று அந்த கடனெல்லாம் அடைச்சிடுறது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, அதே போல் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். இந்த சனி சூரியன் சேர்க்கை கூட சினிமா துறை, அரசியல், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்பு, உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும். எப்பேற்பட்ட கஷ்டமான முடிவுகளில் இருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. இப்போ நாம் பார்க்குறோம் துலாம் ராசியில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அவங்க ஒரு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எந்த மாதிரியான தைரியசாலியாக இருந்தாலும் மனம் தளர்ந்து இருப்பீர்களே, ஆனால் தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை வரும். அந்த அளவுக்கு இந்த குரு சுக்கிரன் சனி சூரியன் சேர்க்கை துலாம் ராசிக்கு சப்போர்ட்டாக இருக்கு. அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கெல்லாம், எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, பசங்களை பற்றி கேட்கணும், ஃபேமிலியை பற்றி கேட்கணும், என்னை பற்றி கேட்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க சாமி. எனக்கு பிஸ்னஸ் இப்படி இருக்குது, சரி எனக்கு லோன் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஹெல்த் இந்த மாதிரி இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தருணம். இந்த மாதம் நல்லது நடக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம். சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா? சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால், இந்த நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால்
குழந்தை பாக்கியம் உருவாகும். ரெண்டாவது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல் தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.